ஹாய் உறவுகளே, இங்கே பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து நைட்டு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே காட்டு மாவு இட்லி அவியுது பாருங்கள். இட்லி என் மக என்ன தொட்டுக்கிற என்ன வைக்க போகுதுன்னு தெரியலை, பார்ப்போம். எனக்கு வந்து தேங்காய் சட்னியே பிடிக்கும், என் வீட்டுக்காருக்கு தக்காளி சட்னி பிடிக்கும். வாங்க, என் மக என்ன வைக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். பவித்ரா, என்ன தக்காளி சட்னி வைப்பேன்னு பார்த்தா நீ துவைக்கிற சட்னி வச்சுக்கிட்டு இருக்கிற. சரி சரி, தண்ணி பிடிக்கணும், தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, பாத்திரம் கிடக்குங்க பாருங்கள். ஏன் கேட்குறீங்க, இப்படி வேலையும் இருக்குது. குட்டி பையன், குட்டிக்கு இன்றைக்கி சாப்பாடு வந்து இட்லி சாப்பிட மாட்டேன். ஏண்டா குட்டி, இன்றைக்கி உனக்கு சாப்பாடு தனியாக ஆக்கி வச்சுருக்கேன் அக்கா, அதை பற்றி நீ கவலைப்படவே வேணாம். ரொம்ப வாழாட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் குட்டீஸுகளை, இன்றைக்கி வந்து என்ன குழம்பு வைப்போம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கறிக்குழம்பா? சரி சரி, கறிக்குழம்பு வச்சுருவான். நான் கேட்டினா அவங்க அப்பா என்னை வெளுத்து போடுவார். அது வந்து என் மருமக. அதுக்காக பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் வைக்கும்னு நினைக்காதீங்க, நானும் தான் வைப்பேன். அதுக்கு பிடிச்சதை வைக்கும், எனக்கு பிடிச்சதை நான் வைப்பேன், அவ்வளோதான். பரம கடைக்கு போனால் ஆளவே காணும். இவன் ஒரு வேளை ஆக மாட்டேங்கிறேன், இவன் பிரசக்கிறாங்க. இட்லி வந்து ஒரு இடு அவிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா. நான் பார்த்தீங்கன்னா வந்து மாவெல்லாம் ஆட்டி வச்சுக்கிறீங்க. மாவை ஆட்டி வச்சுக்கிட்டு தம்பியில் தேவைப்படும் போது வந்து சமைச்சு கொடுப்பேன். என் மகன் தக்காளி கொடுக்க ரெடி ஆயிடுச்சு. எங்க தேங்காய் சட்னி அட பார்க்கும்போதே அற்புதமாக இருக்குது. இந்த பையன் ரெடி ஆயிடுச்சாமா? நம்ம இட்லியே போயிடுச்சு. அப்படின்னு அப்பையும் சொன்னேன் பார்த்தீங்களா, என் வீட்டுக்கார் பாருங்க கறியோடு வந்துட்டாரு. இட்லிக்கு வந்து கறிக்குழம்பு வச்சு ஊற்றினாதே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், தம்பி பாய். நான் சமைச்சு முடிக்கிறப்பல மணி 7 மணி ஆயிடுச்சுங்க.